இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 25 அதிகாரம் 4 கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலையில் நம்ம எழுந்தவுடன் அன்றைய நாளை, ஆண்டவரே உங்களுடைய வழியை எனக்கு போதிங்க, ஆண்டவரே உங்கள் பாதை எது ஆண்டவரே எனக்கு காட்டுங்க, அதன்படி நான் நடக்கணும், என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்படி நம்ம எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் நம்முடைய அன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? நம்ம அநேகரிடத்தில் வழிகளை கேட்போம், அநேகரிடத்தில் எனக்கு ஒரு பாதையை காட்டுங்க, என் வாழ்க்கையை தூக்கி விடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம மறந்து போயிடுவோம். ஆண்டவருக்கு சகலமும் இருக்கிறது, அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. உனக்கு என்ன வேணுமோ அவரால் செய்ய முடியும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார். அப்போ அந்த தேவனிடத்தில் நம்ம கேட்போமா? நம்ம எப்படி கேட்கணுமா? கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். நீங்கள் எந்த வழியில் நடக்கணும் ஆண்டவரே, அதை எனக்கு தெரிவிங்க. பாதையில் எந்த பாதையில் போவோம், அதை நீங்கள் எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா கர்த்தர் அற்புதமாக உன்னை வழி நடத்துவார். அவர் பாதைகளை காட்டுகிறது, அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த வழியில் நடக்கும்போது ஜீவ வழி, அது செம்மையான பாதையில் நடத்தி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.